ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒரு அதிரடி அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது எப்போ இருந்து தொடங்குது, எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதுக்கு எலிஜிபிள் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ண முடியும், எப்போ இருந்து இந்த திட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் நடந்து முடிந்த மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். முன்னதாக பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்துட்டுருக்குங்க. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, குறு சிறு தொழில் நடத்தவங்களுக்கும் வந்து இப்போ கிரெடிட் கார்டு வந்து அமல்படுத்தப்பட போகிறாங்க. அது எவ்வளோ வரைக்கும் வரம்புன்னு பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அதாவது இந்த கிரெடிட் கார்டில் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிறிய கடை வைத்து நடத்துபவர்கள், சிறிய அளவில் ஆட்களை வைத்து நடத்தி வருபவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு திட்டத்திற்கு யாரெல்லாம் சேரலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய்க்குள் வருமானம் ஈட்டும் சிறு குறு வியாபாரிகள் இந்த மைக்ரோ கிரெடிட் கார்டு திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எத்தனை நாள் இந்த கார்டு வந்து வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ கிரெடிட் கார்டு எத்தனை ஆண்டு வேலிடிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர்களின் வங்கி கணக்கு அறிக்கை மற்றும் அவர்களின் தொழில் தற்போதைய நிலை ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய கிரெடிட் கார்டுகள் ஓராண்டில் வரை வேலிடிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அந்த எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ இருந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து வேலிடிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணுறவங்க குறு சிறு வியாபாரியாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாயிலேருந்து 25 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டுபவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ 25 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக வந்து நம்ம மேற்கொண்டு ஒரு இணையதளம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லிங்க் மூலமாக நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிறந்த தேதி, உங்களுடைய ஆதார் எண், உங்களுடைய முகவரி, உங்களுடைய பெயர் எல்லாமே வந்து கேட்பாங்க. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் எண்ணுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அது வந்து உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. இதனுடைய வரம்பு 5 லட்சம் ஏற்கனவே சொன்னது போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து எப்போ இருந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இது வந்து நடைமுறைக்கு வருவதாக மத்திய அரசு சொன்னதாக தகவல் வெளியாக இருக்குதுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, குறு சிறு தொழில் வைத்திருப்பவர்கள் வியாபாரிகளுக்கு கிரெடிட் கார்டு 5 லட்சம் ரூபாய் எலிஜிபிள் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து மத்திய அரசு வந்து வழங்க போதாக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு இணையதள முகவரியும் கொடுத்துருக்காங்க. அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு 10லிருந்து 25 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டுபவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. இணையதள முகவரியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ப்ராசஸ் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.